வணக்கம். டிஎன்ஓயு தமிழ்நாடு ஓப்பன் யூனிவர்சிட்டி பிப்ரவரி மார்ச் டேர்ம் அண்ட் எக்ஸாம். அந்த எக்ஸாமினேஷன்லாம் எழுதி முடிச்சுட்டு இவ்வளோ நாள் ஆச்சு, சில மாதங்கள் முடிஞ்சு போனது. ரிசல்ட் எப்போ தான் வரும் அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணிகிட்டு இருப்பீங்க. ஸோ இந்த சுச்சுவேஷனை பார்த்தீங்கன்னா நம்ம லாஸ்ட்டாக ஒரு வீடியோ ஒன்று போஸ்ட் பண்ணியிருந்தோம். ஆக்சுவலி ரிசல்ட்டு வரப்போகுது அப்படின்னா நம்முடைய அந்த லாகின் பண்ணி உள்ளே போவீங்க பற்றினா டிஎன்ஓயு வெப் போர்ட்டல். அந்த வெப் போர்ட்டலில் லெஃப்ட் சைடில் உள்ள டேப்ஸ் நிறையா இருக்கும் பார்த்தீங்களா. அதில் அந்த ரிசல்ட்டுன்ற டேப் பார்த்தீங்கன்னா ஒன்ஸ் ரிமூவ் பண்ணிவிட்டு அடுத்து அந்த ரிசல்ட்டுன்ற டேப்பை கொண்டு வந்து வச்சுட்டாங்க அப்படின்னா அடுத்து 1 or 2 டேஸில் கண்டிப்பாக ரிசல்ட்டு வந்துடும். ஸோ அப்படி தான் நம்ம ப்ரீவியஸ் செமஸ்டர் டேர்ம் அண்ட் எக்ஸாம்லலாம் அந்த மாதிரி தான் ரிசல்ட்டு வந்திருக்கு. ஸோ ஒன்ஸ் டேப்பை ரிமூவ் பண்ணிட்டு டேப் வந்துருச்சு அப்படின்னாலே 1 or 2 டேஸில் ரிசல்ட்டு வந்துடும் அப்படின்றத நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. பட் அப்படி இருக்கும்போது இந்த ரிசல்ட்டுன்ற டேப் இப்போ ரீசெண்ட்டு சொல்ல முடியாது, இப்போ வீக்ஸ் அகோ அதுக்கு பிஃபோராக பார்த்தீங்கன்னா டேப் ஹைட் ஆகிடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் கொஞ்ச நாள்லேயே டேப் வந்துடும், ரிசல்ட்டுன்ற டேப் வந்துடும். ஸோ 1 or 2 டேஸில் ரிசல்ட் வந்துடும் அப்படின்னு தான் ஒரு எக்ஸ்பெக்டேஷன் அப்படின்றது ரொம்பவே இருந்தது. இப்போ பார்த்தீங்கன்னா இது என்ன மந்த்து, ஜூலை மந்த்து ஃபஸ்ட்டு வீக் வர பார்த்தீங்கன்னா ரிசல்ட் வந்துருன்ற ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருந்தது. பட் இப்போ ஜூலை ஃபஸ்ட்டு வீக்கு, இன்றைக்கி 7ஆம் தேதி, ஜூலை 7ஆம் தேதி முடிய போகுது, ஃபஸ்ட்டு வீக்கே முடிய போகுது. அது இப்போ வர பார்த்தீங்கன்னா ஸ்டில் நோ வெப்சைட்டில், அதாவது டிஎன்ஓயு வெப் போர்ட்டலில் ரிசல்ட்டுன்ற டேப் ஆட் ஆகலை. அதாவது இந்த ரிசல்ட்டுன்ற டேப் ரிமூவ் பண்ணுறது ஆட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா அவங்க அந்த ரிசல்ட் டேப்பில் ரிமூவ் பண்ணி அவங்க ஆட் பண்ணும்போது என்ன ப்ராசஸ் நடக்கும்னா அந்த உங்களுடைய ரிசல்ட்டை வெப்சைட்டில் அப்டேட் பண்ணுவாங்க. அதாவது இந்த வெப்சைட் அஃபிஷியல் டிஎன்ஓயு வெப்சைட் இருக்குது பார்த்திங்கன்னா, இந்த வெப்சைட்டில் அவங்க அப்டேட் பண்ணுவாங்க. ஒருவேளை அந்த அப்டேட்டை பார்த்திங்கன்னா அவங்க எப்பயும் போல் குயிக்காக வித்தின் டேஸில் கம்ப்ளீட் பண்ணுறவங்க, வித்தின் டேஸில் கம்ப்ளீட் பண்ணுறவங்க இந்த டைம் கொஞ்சம் அப்டேட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகுதா என்னன்னு தெரியலை. ஒருவேளை அப்டேட் பண்ணுறதுல இது நான் என்னோடய ஒரு இதாக சொல்கிறேன், ஒரு கெஸ்ஸிங்கில் சொல்கிறேன். ஒருவேளை ரிசல்ட் அப்டேட் பண்ணுறதுல எதுவும் டெக்னிக்கல் ஃபால்ட் எதுவும் வந்துச்சா, ஸோ அதனால் ஸ்ட்ரகிள் ஃபேஸ் பண்ணுறாங்களா அப்படின்றது தெரியலை. பிகாஸ் இவ்வளோ லேட் ஆகுது பார்த்தீங்களா அவங்க ரிசல்ட்டை வெப்சைட்டில் அப்டேட் பண்ணுறதுக்கு. எனி ஒன் ரீசன் இருக்கலாம். அப்படி இல்லாட்டி ரிசல்ட்டை கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி அப்டேட் பண்ணலாம் வெப்சைட்டில், அப்படி கூட பண்ணலாம். ஸோ அதனால் கூட பார்த்தீங்கன்னா டிலே ஆகலாம். எனிவே திரும்ப ரிசல்ட்டு டேப் திரும்ப வந்துச்சுனாலுமே சரி உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறேன். இந்த ரிசல்ட்டு டேப் வெப்சைட்டில் வந்துருச்சு. ஒன்ஸ் உங்களுக்கு ரிசல்ட்டு கூடிய சீக்கிரம் பப்ளிஷ் பண்ண போகிறாங்க அப்படின்றத அப்டேட் பண்ணுறேன். ஒருவேளை இன்கேஸு ரிசல்ட்டே அஃபிஷியலாக பப்ளிஷ் பண்ணாலுமே உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறேன். ஓகேங்களா. எனிவே இந்த ரிசல்ட்டுன்ற டேப் இங்கே கொண்டு வந்தால் மட்டும்தான் அந்த ரிசல்ட்டுன்ற டேப்பை நீங்கள் கிளிக் பண்ணி உள்ளே போனீங்கன்னா தான் எந்த டேர்ம் அப்படின்றத செலக்ட் பண்ணி உங்கள் ரிசல்ட்டை நீங்கள் வியூ பண்ணி விசிபிள் பண்ணி பார்க்க முடியும். ஓகேங்களா. சரி, ஓகே. எனிவே உங்களுக்கான ரிசல்ட்டு அஃபிஷியலாக பப்ளிஷ் பண்ணும் போதும் உங்களுக்கு வீடியோ போட்டு ரிசல்ட் வந்துருச்சு அப்படின்ற இன்ஃபர்மேஷனை கன்வே பண்ணுறேன். தேங்க்யூ.